கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கோடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2 முதல் சில வசனங்கள். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் யாவரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவன் யோசுவாவிடமும் அவரோடு கூட இருக்கிற ஜனங்களிடமும் இப்படியாய் சொல்கின்றார். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று. ஆம், நீங்கள் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று கட்டளையிடுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்கள், அநேக சபைகள் நடை ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு வீடுகளாக, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக, ஒவ்வொரு பட்டினமாக, அவர்கள் ஒவ்வொரு மாநிலமாக அவர்கள் கடந்து சென்று அவர்கள் நடை ஊழியம் செய்து அவர்கள் அநேக இடங்களில் கால் பதித்து அநேக பரிசுத்தவான்கள், அநேக சபைகள் என்றைக்கும் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆம், இன்றைய நாட்களில் கர்த்தருடைய சத்தியத்தை விதைக்க முடியாத, தைரியமாக எடுத்துரைக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், நாம் 2 வீலர் 3 வீலர் 4 வீலர், வான ஊர்தி, கடல் ஊர்தி, ட்ரெயின் ஊர்தி, இப்படியாக நாம் பிரயாணப்பட்டு போகும்போதும் வரும்போதும், நாம் நடந்து நடை ஊழியம் செய்து நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும் போதும், பட்டணங்களுக்காக, ஸ்ட்ரீட்டுக்காக, நம் குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் போதும், எந்தெந்த வீடுகளில் கால் வைத்து, எந்தெந்த ஸ்ட்ரீட்டில் கால் வைத்து, நாம் நடந்து எந்தெந்த பட்டணங்களில் நாம் கால் வைத்து நடை ஊழியம் செய்து ஜெபிக்கின்றோமோ, அந்தந்த பட்டணங்களையும், ஸ்ட்ரீட்டுகளையும், மாநிலத்தையும், மாவட்டத்தையும் கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன், நம் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிற ஜெபம் இந்த உலகத்தை அசைக்கும், உலக மக்களை அசைக்கும், கர்த்தருடைய சத்தியத்துக்கு நேராக அவர்களை கொண்டு வரும், சத்துருவின் கிரியைகளை அழிக்கும், பாதாளத்தின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிப்பார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.